ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சஷ்டியோட 2வது நாள் பார்க்க போகிறீங்க. நான் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பிரத்யேகமாக ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா விளக்கேற்ற முறையை பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக ஷட்கோண தீபம் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த சஷ்டி நாளில் ஏற்றுவாங்க. ஷட்கோணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாராக ஒரு கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதிடுவாங்க. 6 புதிய அகல் விளக்கை வாங்கி அந்த சரவண பவையில் வச்சுட்டு தினமும் ஒரு விளக்காக ஏற்றிக்கிட்டே வருவாங்க. முதல் நாள் ஒரு விளக்கு, 2வது நாள் 2 விளக்கு, 3வது நாள் 3 விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6வது நாள் முடிவில் 6 தீபத்தையும் ஒன்றா ஏற்றுறது ஷட்கோண தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த தடவை பார்த்திங்கன்னா வெத்தலை தீபம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இரு வேளையும் வெத்தலையால் 6 விளக்கு ஏற்றுறேன். இதுதான் அந்த ஷட்கோண கோலம். இந்த கோலத்தை போட்டுட்டு தான் ஒவ்வொரு அகல் விளக்காக ஏற்றுறது வழக்கம். இப்படி தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 6 வெத்தலையை வாங்கிட்டு காம்பை கிள்ளி இதை மாதிரி நல்லா அலம்பிட்டு சந்தன குங்குமம் இட்டுட்டு நான் ஷட்கோண தீபம் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். நடுவில் வேலும் சுற்றிலும் 6 அகல் விளக்கும் இருக்கும் அந்த தீபத்தில். நான் மறுபடியும் பார்க்காதவங்க இந்த பதிவை பாருங்கள். அந்த தீபம் நான் எதர்ச்சியாக வாங்கினது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினது. செவ்வாய்க்கிழமை இதை மாதிரி வெத்தலை தீபம் நான் ஏற்றுறது வீட்லேயே வழக்கம். அதே மாதிரி இந்த சஷ்டிக்கு இரு வேளையுமே இந்த ஷட்கோண தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை மாதிரி நான் ஏற்றுறேன். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்றலாம். இதுதான் ஏற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் வேண்டிக்கிட்டதுனால இதை ஏற்றுறேன். இதே மாதிரி விளக்கில் சந்தன குங்குமம் இட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு 6 தீபத்தையும் நான் வெத்தலை வச்சு அது மேலே 6 தீபத்தையும் ஒன்றா வச்சு தினமுமே காலையிலும் மாலையிலும் ஏற்றுறேன். காலையில் ஏற்றும்போது நிறைய விளக்கு எண்ணெய் விளக்கில் ஊற்றிடுவோம். அது பாதி எரியும் பாதி எரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ ஈவினிங்கும் திருப்பி அந்த நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா ஃபுல்லும் ஊற்றி திருப்பி மாலையிலும் இதை மாதிரி புதிய தீபமாக ஏற்றணும். ஸோ இரு வேளையுமே இதை மாதிரி நான் ஷட்கோண தீபம் வெத்தலை வச்சு நான் ஏற்றுறேன். வெத்தலை தீபம் தான் ஏற்றணுங்கிறது கிடையாது. ஒவ்வொரு மாதிரி வேண்டிக்கிட்டு ஏற்றுவாங்க. நான் செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடுறதுனால வீட்லேயே இதை மாதிரி தீபம் போடுறது வழக்கம். இன்றைக்கி சஷ்டியோட 2வது நாள் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி இதை மாதிரி விளக்கு போட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் எப்படி எதை மாதிரி ஃபாஸ்டிங்லாம் இருக்கேன் அப்படிங்கிறது அப்கமிங்கில்